கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். ஜோய்க்கு ஜீசு மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கும் அது நல்லாவே தெரியுது. ஆனா வெளிக்காட்ட முடியாதுன்னு கடுப்புல தன்னோட ரூமுக்கு போறான். பார்க்க அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. அவன் அவனோட போன்ல சில போட்டோஸ் காட்டுறான். என்னன்னா, ஜீசு ரூம்ல ஒரு சேஃப் இருந்துச்சுல, ஒரு லாக்கர் மாதிரி, அதோட போட்டோஸ் தான். அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி அந்த டான் கொடுத்த மாத்திரைக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ சாரா வேற அவனை தேடிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணுவானே தெரியாது. பேசாம இந்த லாக்கர்ல உள்ளதெல்லாம் ஆட்டையை போடலாம், 3 இது சாதாரணம் அப்படின்னு சொல்ல, 3 இதுக்குள்ள இழுக்காதன்னு சொல்லி சொல்ல, அவளை இழுக்க கூடாதா? உன்னோட போலி லைசன்ஸ், போலி பாஸ்போர்ட், அப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட், இதெல்லாம் சரி பண்ணது யாருன்னு நினைக்கிற? அவதான். அப்புறம் அந்த சீக்ரெட் ரூம் வேற திறக்க வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருக்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜீசு கூட ஒன்னா தூங்கி அதை வேற அவளை பார்க்க வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இதுக்கு மேலே 3 உள்ள இழுக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. நீ சின்ன வயசுல எங்க அப்பாவோட மாடெல்லாம் திருடி வித்து அது சூதாட்டத்துல மொத்தமா இழந்த. அப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட்டா தான் நின்னேன். ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளியில வந்து எத்தனையோ சண்டை, எத்தனையோ பிரச்சனை, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருப்ப. எல்லா டைமும் எங்க அம்மா தான் வந்து உன்னை வெளியில கூட்டு வந்தாங்க. எத்தனை பேர்ட்ட கெஞ்சினாங்க. நீ அவ்வளவு பண்ணதுல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்போ கூட நான் உன்னை வெறுக்கல. நான் உன் பக்கம் தான் இருந்தேன். ஆனா நீ அடுத்தவங்களை கொல்றத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அவ கூட பீச்சுக்கு போனா, ஒன்னா தூங்குனா, அவ கூட இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டு அப்புறம் அவளை கொலை பண்ணுவியா? நீயும் சாக போறது இல்ல, ஜீசுவும் சாக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சோய் அந்த லாக்கர் ஆட்டையை போட்டலான்னு ஓகே சொல்லிட்டான். அப்புறம் அப்படி ஈவினிங் சோயும் ஜீசுவும் ஒன்னா வாக்கிங் போறாங்க. இப்ப அவ சமாதானம் ஆயிட்டா, எப்பவும் போல இருக்கா. அப்புறம் நைட்டு ஒன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில அங்க என்ன நடக்குதுன்றத இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல டிவி ஆஃப் பண்ணிட்டு, நாளைக்கு நீ உன்னோட ஃபியான்சி பேரண்ட்ஸை பார்க்க போற, உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறான். இந்த ஜீசுவோட ஃபியான்சி ஃபேமிலியும் இவளும் நாளைக்கு மீட் பண்ண போறவங்க போல, அதை பத்தி தான் கேக்குறான். ஆனா அவ டிவியே ஆஃப் பண்ண போடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவன் அதெல்லாம் கண்டுக்கல. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதெல்லாம் உனக்கு சம்மதம் தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேக்குறான். அவ எப்படியும் நீ சீக்கிரம் கிளம்ப போற, அதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன்னா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் ஜீசு ஃபியான்சிக்கு இன்னொரு ஆள் இருக்குன்ற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. அப்பா தான் முடிவு பண்ணாரு, அதனால ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டிவி பாக்குறதுல இவ குறியா இருக்கா. இவன் எக்ஸ்பிளைன் பண்றத அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்புறம் நாளைக்கு வேற அவங்கள போய் பார்க்கணும்லன்னு அவளை தூங்க வைக்கிறான். இப்ப அடுத்த நாள் செக்ரட்டரி வாங், லாயர் ஜங், ஜீசு 3 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. சோயும் வரதா சொல்லிருப்பான் போல. அப்புறம் ஜீசுக்கு கால் பண்ணி, என்னால வர முடியாது, இட்டாலி போறதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். ஆனா அவ இல்ல, நீ வரலன்னா போவேனா, இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. எப்படினாலும் தனியா தானே இருக்க போற, அதுக்கு பழகிக்கணும். அவன் கொஞ்சம் கோவமா சொல்ல, இப்பெல்லாம் பேசுறதா இருந்தா நீ முதல்ல வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி இவனும் கோவமா கட் பண்ணிடுறா. அப்புறம் இவங்க 3 பேர் தான் போறாங்க. ஏன் சோய் இப்படி பண்றான் அப்படின்னா, அந்த லாக்கரை கொள்ளையடிக்கிறது தான். இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் இங்க கொள்ளையடிச்சுக்கலான்னு பார்க்குக்கு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நீங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வைங்க, முடிஞ்சது போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசோட வீட்டுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்ல செக்ரட்டரி வாங்கும், லாயர் ஜங்கும் மட்டும் தான் அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜீசு பாத்ரூம் போயிருப்பா போல. ஜீசுவோட ஃபியான்சியும் அவனோட அம்மா அப்பாவும் இன்னும் வரல. ஜீசுவோட ஃபியான்சி வேலை முடிஞ்சிட்டு நேரா வரதாவும் அவனோட அம்மா அப்பா தனியா வரதாவும் சொல்லிருப்பாங்க போல. இப்ப அவங்களுமே வந்துட்டாங்க. ரூமுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க, உள்ள போகாம. அவங்க அம்மா அப்பாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல. அவளுக்கு கண்ணு தெரியாதுடா, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, இந்த சம்பந்தம் வேண்டாம், நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு இருக்கால, இவனுக்கு கூட ரெஸ்டாரண்ட்ல வச்சு போன் பண்ணால, அவளை பத்தியும் வேற லைட்டா பேசுறாங்க. ஆனா டீட்டெயிலாம் இல்ல. இது எல்லாத்தையுமே ஒரு சைட்ல ஜீசு நின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் ஜீசுவோட ஃபியான்சி அவளை பார்த்துட்டான். அவ உடனே செக்ரட்டரி வாங்க, கீழே வர சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் சோய் இப்பதான் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். பின்னாடி வழியா தான் போயிட்டு இருக்கான் டூல்ஸ் பேக்கோட. அப்ப அந்த வேலைக்காரங்க எல்லாம் வராங்க. அவங்க கண்ணுல எல்லாம் படாம ஒளிஞ்சி அவங்க போனதும் வீட்டுக்குள்ள போறான். இந்த பக்கம் செக்ரட்டரி வாங்க ஜீசு கிட்ட, ஏன் இப்படி பண்ண, அவனோட அப்பா அம்மா பார்க்க வந்திருக்காங்க, இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, அவளுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு இவங்க திட்டுறது. இருந்தாலும் அவ பதில் பேசவே இல்ல. லாயர் ஜங்கு தான், ஃப்ரீயா விடுங்க, திட்டாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் சோயா பார்த்தா ஜீசுவோட ரூம்குள்ளேயும் போயிட்டான். அந்த பெயிண்டிங்கை இறக்கி வச்சுட்டு அந்த லாக்கரை திறக்கிறதுக்காக செத்தோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நான் கரெக்டான கோடு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்னடா இதுன்னு சொல்லி அப்புறம் வெறி கொண்டு திரும்ப ட்ரை பண்றான். அண்ணன், செக்ரட்டரி, லாயர், ஜீசு எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. லாயர் அப்படி கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் சோய் லாக்கரை திறந்துட்டான். உள்ள பார்த்தா தங்க கட்டிங்க, அப்புறம் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஜீசுவும் செக்ரட்டரி வாங்கும் ஜீசுவோட ரூம் பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணி வைக்கணுமான்னு கேக்குறா. இந்த சத்தம் சோய்க்கு கேட்டுடுது. உடனே லாக்கரை மூடி பெயிண்டிங் எடுத்து வச்சுட்டு நகர செக்ரட்டரி வாங்க கதவை திறக்கிறாங்க. உடனே கதவுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டான். அந்த பெயிண்டிங்கை வேற ஒழுங்கா வைக்கல, சாயலா இருக்கு. இப்ப செக்ரட்டரி வாங்க ஜீசுவை படுக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவேனாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது தற்செயலா பாத்துறாங்க, கதவுக்கு பின்னாடி ஏதோ கை
கை தெரியுது. இவங்க மெதுவா வராங்க, எதுவுமே சத்தம் போடல. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு சோய் தான் அங்க நிக்கிறான் போல அப்படின்னு. கதவை தள்ளிட்டு பார்த்தா பின்னாடி அவன் தான் நிக்கிறான். ஆனா அவங்க எந்த சத்தமுமே போடல, அவனை காட்டி கொடுக்கல. ஜீசு இங்க சோய் நிக்கிறானான்னு கேக்குறா. உடனே செக்ரட்டரி வாங்க இருந்துட்டு, இல்லையே அவன் நிக்கிறானான்னு ஏன் கேக்குற அப்படின்னு கேட்க, இல்ல அவனோட ஸ்மெல் இந்த ரூம்ல தெரியுது, அதனாலதான் கேட்டேங்கவும், இதுக்கு முன்னாடி வந்திருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் செக்ரட்டரி வாங்க அவங்களோட போன்ல, நான் இப்ப மியூசிக்க போட்டு விடுறேன், அந்த டைம்ல நீ வெளியில போ, ஜீசுவுக்கு தெரியாது அப்படின்னு டைப் பண்ணி அவங்க கிட்ட காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க மியூசிக்க போட இவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ரூம்ல போய் செத்தோஸ்கோப்பை வச்சுட்டு நிற்கும் போது டக்குன்னு அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. இவனுக்குலாம் கை காலெல்லாம் நடுங்குது, மாட்டிக்கிட்டமேனு. ஆனா இவங்க ஜீசு கிட்ட ஏன் அந்த விஷயத்த பத்தி சொல்லலன்னு தெரியல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நிக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும் மூணும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸ்ல திங்ஸோட ஓடி வந்துட்டு இருக்கும்போது மூணு அவளோட பேக்கை கீழே போட்டா அப்புறம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த பார்க் இருந்துட்டு, ஏமா ஓடி போயிட்டு இருக்கோம், இந்நேரம் இதெல்லாம் தேவையாமா, பொம்மை எதுக்குமா அப்படின்னு சொல்ல, இது என் அக்கா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ பார்க்குக்கு சோய்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் மாட்டிக்கிட்டேன், போன் பண்ணிடாத அப்படின்னு. இதை மூணும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்போ சோய் செக்ரட்டரி வாங்க ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க தான் பேச கூப்பிட்டாங்கல்ல, அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு கையெல்லாம் நடுங்குது, அவங்களாம் நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஜீசுவோட அம்மா ரூம்ல ஒரு தடவை மாட்டிக்கிட்டான்ல, அப்போ கூட ஜீசு சின்ன பொண்ணா இருந்தப்போ ஒரு வீடியோல பேசிருப்பாள்ல, செக்ரட்டரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல, ஆனா அவங்க போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த விஷயம் இப்ப இவனுக்கு ஞாபகம் வருது. அதை வச்சு எதுவும் பிளான் பண்றானா என்னன்னு தெரியல. கான்பிடென்ட்டா பேசலாம் அப்படின்றான். எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதோ வழி கண்டுபிடிச்சிட்டான் போல. நீதான்ப்பா பேசணும், எதுக்காக ஜீசு ரூமுக்கு போனேன்னு கேட்டா, நான் அவளோட டைரியை தேடி போனேன் அப்படின்னு சொல்றான். அவளோட டைரி எதுக்கு? அவளோட டைரி எடுத்தாலுமே உனக்கு ஒன்றும் புரியாதே, அவ பிரெயில் லாங்குவேஜ்ல எல்லாம் எழுதிருப்பா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்க பெரிய விஷயம் இல்ல, நான் அந்த டைரியை தேடினதுக்கு காரணம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றான். இவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு, என்ன பத்தி தெரிஞ்சுக்கவா அப்படின்னு கேட்க, நிஜமாவே அவ கண்ணு குணமாகறத நீங்க தடுக்கலையா அப்படின்னு கேட்கறான். இவங்க ஒன்னே இவங்களுக்கு கோபம் வருது, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் கொரியால முடியாதுன்னா ஜப்பானுக்கு போயிருக்கலாம், யூஎஸ்க்கு போயிருக்கலாம், இந்த பிஎல் குரூப்ல இல்லாத பணமா, நீங்க ட்ரை பண்ணியிருந்தா அவ கண்ணை குணப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. 60 கோடி உனக்கு தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், மீரா தான் சொன்னா, நீயும் ஜீசுவும் இதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டீங்களாமே, இப்ப நான் அந்த 60 கோடியை உன் கையில கொடுத்து ஜீசுவை விட்டு போயிருன்னு சொன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கொஞ்சம் நக்கலா தான் பாக்குறாங்க இவனை, ஏன்னா இவன் பணத்துக்காக வந்திருக்கான்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தானே இவனும் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜீசு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அவளுக்கு திடீர்னு திரும்ப தலைவலி வந்துருச்சு போல, அவளால தாங்க முடியல, சோயோட ரூம்ல போய் அந்த டேப்லெட்டை தேடிட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணு தெரியாதனால அவளால கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கா. எல்லா இடத்துலயும் தடவி தடவி பார்த்து ஒரு வழியா அந்த டேப்லெட்டை ஒரு டிராயர்ல இருந்து எடுத்துட்டா. இவளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. இவ என்ன பண்ண போறான்றது தெரியல. இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா எந்த வித வலியுமே இல்லாம நம்ம போயிருவான்னு சொல்லி சொன்னால, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வேற உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் தெரியாம செக்ரட்டரி வாங்கும் சோயும் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி வாங்க நீ போயிருவியா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அவன் ஆனா அதுக்கு ஒத்துக்கல. 60 கோடி கொடுத்தாலும் இங்க இருந்து போக மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜீசுவோட உயிலே என் கையில தான் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம், காசை கொடுத்து என்ன வேலை பேச பாக்குறீங்க, நான் ஜீசு ரூம்ல இருந்ததா அவகிட்ட சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புற வர உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றான். இவன் நல்லா தப்பு பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப அங்க வேலை பாக்குற மெய்டு ஒருத்தவங்க வந்து செக்ரட்டரி வாங்கிட்ட பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க, நீங்க லாக்கர் ஏதோ பேங்க்குக்கு மாத்தணும்னு சொன்னீங்களாமே, அது எப்ப பண்ணணும்னு கேக்குறாங்கன்னு சொல்ல, செக்ரட்டரி வாங்க சோய்கிட்ட, நம்ம பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், பாப்போம் நீ ஜீசுக்காக வந்தியா இல்ல பணத்துக்காக வந்தியா அப்படின்னு சொல்ல, அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் வெளியில போற நேரம் லாயர் ஜங்குக்கு போன் பண்ணி, நான் சோயை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜீசுவை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த பாட்டில இருந்து டேப்லெட்டையும் காணும், அதை சாப்பிட்டாலா இல்லையான்றது தெரியல. இப்ப இவளை யாருமே கவனிக்கல. சோயும் இப்ப ஜூன் டேவிட் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கான். அங்கதான் பார்க்கும் மூணு வந்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் போல. இந்த பார்க் இருந்துட்டு, உனக்கு என்ன லூசா, 60 கோடி தரேன்றாங்க, அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்லிட்டு வந்த, செக்ரட்டரி நம்பரை கொடு, நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி துடிக்கிறான். அப்புறம் மூணு அவனை ஒரு போட்டு, உனக்கு என்ன லூசாடா, இப்ப இவன் மட்டும் அதுக்கு ஓகே சொல்லி காசை வாங்கிட்டானா செக்ரட்டரி வாங்குக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்துடும், இவன் உண்மையானவனா இல்லையான்றது. அது மட்டும் இல்லாம போலீஸையும் கூப்பிட்டுருவாங்க, டம்மி அப்படின்னு சொல்லி திட்டா. பார்க்கும் இந்த சாரா பொண்ணு வேற தேடிட்டு இருக்கு, என்னதான் பண்றது அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு நிக்கிறான். இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம், இல்ல செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, சோயும் என்ன ஆனாலும் நான் சாக தான் போறேன், நம்ம பிளானை தான் மாத்தணும், செக்ரட்டரி வாங்க இனிமேல் மிரட்டணும்னு சொல்றான். பார்க்கும் மூணு ஷாக் ஆகுறாங்க. ஆனா மூணு பிடிச்சிட்டா என்ன விஷயம்ன்றத இப்ப 3 பேரும் ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. சீக்ரெட் ரூம்ல ஜீசு சொல்லிருப்பால ஒரு வீடியோல, செக்ரட்டரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டே போல, ஆனா கூட்டிட்டு போனேன்னு போய் சொல்றாங்கன்னு அந்த விஷயம். அப்புறம் 60 கோடியை ஈஸியா தரேன்னு சொல்றாங்கன்னா, அப்ப பிஎல் குரூப்போட மனிதனை எல்லாமே அவங்களால ஈஸியா இவ்வளவு அமௌண்ட் எடுக்க முடியுதுன்னா அப்ப அவங்க என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம
ஜீசுவோட ஃபியான்சிக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாங்க. இவங்க பிஎல் குரூப்பையே கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி அவங்கள மறக்கணும்னு சொல்லிட்டு இருக்க பார்க்கலாம் சந்தோஷத்துல மூணோட தலையை பிடிச்சி ஆட்டி அவளுக்கு முத்தம் கொடுத்து உன் மண்டைக்குள்ள இவ்வளவு அறிவு இருக்கா, பரவாயில்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த விஷயத்தோட நிறுத்திக்கணும், நம்ம சோயை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப செக்ரட்டரி வாங் இது உண்மையான சோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும், இப்ப அவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்ல, நீங்க 2 பேரும் ஜீசுவோட ஃபியான்சியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோய் அங்கிருந்து கிளம்புறான். அவன் போனையும் வச்சுட்டு போயிட்டான், பார்க்கோட கோட்டை மாத்தி எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் கார் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறான் திரும்ப வந்து போன வாங்க கோட்டையும் மாத்தி எடுத்துட்டுன்னு சொல்லி மூணு சொல்றா. இந்த நேரத்துல அவளோட பார்வையே கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கு. அப்புறம் அவன் போனதும் ஜீசுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. அன்னைக்கு நடந்ததுக்கு ரொம்ப சாரி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு. பார்க்கலாம் பாக்குறான் இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு. என்னடி பண்ற அப்படின்னு கேட்க இப்ப சோய்க்கு அவன் பிரச்சனையில இருந்து வெளியில வர வழி கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறானா இல்ல அந்த ஜீசு கூட இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறானா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. இவ வேற புதுசா யோசிச்சு பிரச்சனை பண்றா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.